தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் கிருஷ்ணர். அதனால்தான் இவரை கண்ணா, முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். கண்ணனைப் போல காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தியளிப்பவன் என்றும் நம்புகிறோம். மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு 8வது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டான். தனது தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான். தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக அமைந்துள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கின்றோம். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கின்றோம். ஆலிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம். பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடி மகிழ்ச்சியடைந்தார். இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாதச்சுவட்டினை மாவால் அன்றைய தினம் பதியச் செய்ய வேண்டும். தொடர்ந்து கிருஷ்ணர் சிலைக்கு துளசி மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர், வெண்ணெய், அவல் கண்டிப்பாக வைக்க வேண்டும். குழந்தை என்பதால் சீடை, முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைத்து மகிழ்ச்சியடையச் செய்ய வேண்டும். முடிந்தளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று பூஜையை மாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளாக செய்தால் சிறப்பு என்கிறார்கள். நீ எனக்கு ஒரு இலையை கொடு, அல்லது பூவை கொடு, இல்லை ஒரு பழத்தை கொடு, அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு. எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு. சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன். எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்மால் இயன்றதை கிருஷ்ணருக்கு படைத்து கிருஷ்ண நாமம் ஜெபித்து கிருஷ்ணரை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். இதுபோன்ற பலனுள்ள ஆன்மீக தகவல்களுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.